வெல்கம் டு மை டைரி சென்னை சேனல் 2 in 1 வீடியோ அப்படின்னு தான் இதை சொல்லணும். ஏன்னா என்னோட கேன்சருக்காக நான் மொட்டை அடித்த என்னோட அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ப்ளஸ் இந்த அம்பர்லா கட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்லலை, நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு அம்பர்லா கட்டிங் வந்து எப்படி வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். என்னோட கேன்சர் ட்ரீட்மெண்ட்டோட முதல் ட்ரீட்மெண்ட்டே வந்து மொட்டை அடிக்கிறது தான். ஏன்னா மொட்டை அடிக்கிறது ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஆனால் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்த பிறகு முடி தன்னால் கொட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ லாங் ஹேர் எனக்கு. ஸோ அந்த முடி கொட்டிக்கிட்டே இருந்தால் நான் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால் வந்து நாங்கள் போய் மொட்டை அடிச்சிட்டோம். வந்து ஃபுல்லாக அப்படியே முடி பயங்கரமாக இருந்தது, நிறைய இருந்தது. அவங்களே வந்து ஏங்க மொட்டை அடிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் ஒன்றும் சொல்லலை, மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டோம். பட் என் ஹஸ்பண்ட் வந்து என்னால் வந்து எனக்கு ஒன்றும் தோணலை. மொட்டை அடிக்கிறோம், இவ்வளோ நல்லா பார்த்து பார்த்து வச்ச முடி இப்படி மொட்டை அடிக்கிறோமே அப்படின்லாம் எனக்கு எதுவுமே தோணலை. ஆனால் என்ன ஒன்று, மொட்டை அடித்த உடனே நல்லா ஜில்லுன்னு காற்று வந்து மண்டையில் வந்து பட்டுது. அது வந்து பரவாயில்லையே இவ்வளோ நல்லா ஜில்லுன்னு. ஏன்னா மொட்டை அடித்து பழக்கம் இது வரைக்கும் நான் நினைவு தெரிஞ்சு மொட்டை அடித்தது இல்லையா? ஸோ மொட்டை அடித்த உடனே நல்லா ஜில்லுன்னு காற்று வந்தது. அது எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிது. மொட்டை அடித்து முடித்த உடனே ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னார்னா, நீ மொட்டை அடித்தாலும் பரவாயில்ல, நீ நல்லா தான் இருக்க பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வந்த என் ஃப்ரெண்டு வந்திருந்தா, அவளும் அதே தான் சொன்னாள். மொட்டையிலையும் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொன்னான். அவங்க பொய் சொன்னாங்களோ உண்மை சொன்னாங்களோ, அந்த நேரத்துக்கு எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது, கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்தது. இந்த வந்து மொட்டை நான் அடித்ததுக்கப்புறமும் ஒரு 1 மந்த்து கழித்து திரும்பியும் எனக்கு நல்லா முடி வளர்ந்தது. முடி வளர்ந்ததுக்கப்புறமா பரவாயில்ல, நம்ம வந்து முடி வந்து எல்லாருக்கும் வந்து மொட்டை தலையாக வழுக்க தலையாக இருக்கும், நமக்கு மட்டும் நல்லா முடி வளருது, பரவாயில்ல விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தோம் நாங்கள். ஆனால் வந்து முடி வளர்ந்து ஒரு 1 மந்தில் திரும்பியும் போயிட்டு அடுத்த கீமோ கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 1 வீக்லேயே பார்த்திங்கன்னா, அப்படியே என்னமோ சொல்லுவாங்கல்ல, கொத்த தெரியாதவன் கொத்தினா மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி சீன் கூட வரும். அந்த மாதிரி என் தலையில் வந்து பாதி முடி இருக்கும், பாதி முடி இருக்காது. என்னமோ செஸ் போர்டு மாதிரி கருப்பும் வெள்ளையுமா இருக்கிற மாதிரி மண்டை தெரியும், முடி தெரியும் அந்த மாதிரி. அதாவது தண்ணியை ஊற்றி தலையை தேய்ச்சாலே முடியெலாம் பயங்கரமாக கொட்டிடும். அப்புறம் திரும்பியும் ஒருத்தவங்கள கூப்பிட்டு வீட்டில் வச்சு எனக்கு வந்து மொட்டை அடித்தாங்க. அப்படி எங்கள் வீட்டில் நான் 2 வாட்டி மொட்டை அடிச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து அந்த முடி வளருது. ஆனால் வந்து நாங்கள் வந்து மொட்டை அடிச்சிட்டோம். எல்லா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் மொட்டை அடிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சில கேன்சர் பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து முடி வந்து கொட்டுது, மொட்டை அடிக்க சொல்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் அந்த எலும்பு, அதாவது 4த்து என்னோட தெரிஞ்ச பொண்ணு, அங்கே போய் தான் ஃப்ரெண்டானா. அவங்களுக்கு வந்து போனு கால்லெல்லாம் கூட வந்தது. 4த்து ஸ்டேஜ் தான். பட் அவங்களுக்கு வந்து முடி நல்லா இருந்தது. அதே மாதிரி கர்ப்பப்பை கேன்சரு, கண் கேன்சர் இவங்களுக்குலாம் வந்து மொட்டை போடுறதுக்கு தேவை கிடையாது. பிரெஸ்ட்டு கேன்சர், பிளட் கேன்சர், லங்ஸில் கேன்சர் வந்தது. இவங்களெல்லாம் நான் பார்த்தப்ப அவங்களாம் வந்து முடி கிடையாது, மொட்டை அடிச்சிருந்தாங்க. முடி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நல்லா எனக்கு நல்லா அடர்த்தியாக வருது. ஆனால் என்னென்னா, முடி வளர்ந்த முடி எல்லாமே வந்து எனக்கு வெள்ளை முடியாக வந்துச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டாக்டர்கிட்ட சொன்னதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு நல்லா கருன்னு தான் இருந்துச்சு. இப்போ முடி வெள்ளையாக வருதுன்னு சொன்னோடனே, B12 எவ்வளோ இருக்குன்னு சொல்லி செக் பண்ண சொன்னாங்க. செக் பண்ணி அதுக்கான ஒரு B12க்காக ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அது அப்புறமா வந்து முடி கருப்பாச்சா அப்படின்னா, கருப்பாச்சு. இருந்தாலுமே வந்து சைட்லலாம் கொஞ்சம் மேலே மட்டும் கொஞ்சம் முடியெலாம் நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். ஆனால் அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, மருதாணி அப்புறம் ஆர்சிஎம்மோட டிகாஷன், டீ தூளோட டிகாஷன் 2ம் எடுத்து மாதத்தில் ஒரு தடவையாச்சும் தலையில் போட்டு மருதாணியை அரைச்சி அதில் தண்ணி தான் வந்து டிகாஷன் ஊற்றுவேன், இல்லைனா பவுடரும் வாங்கிப்பேன். போட்டு நல்லா பண்ணிப்பேன். நார்மலாக அந்த ஆர்சிஎம்மில் கொடுக்குற அந்த ₹2 ஷாம்பு தான், ஹேர் ஆயில் இதான் செய்வேன். பரவாயில்ல, இப்போ எனக்கு வந்து முடி வந்து கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்கு, நல்லா அடர்த்தியாகவும் வளருது. எல்லாருமே சொல்கிறாங்க, உனக்கு முடி வந்து நல்லா அடர்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் முடி வந்து நல்லா அடர்த்தியாக வளரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஸ்பெஷல் கேர் எடுக்கிறதுனா, வாரத்தில் ஒரு 3 நாளாவது கேரட், பீட்ரூட், நெல்லிக்காய் வந்து ஜூஸ் போட்டு குடிப்பேன். ஸோ எனக்கு அது வந்து கொஞ்சம் முடி வளர்கிறதுக்கு அதுவும் கொஞ்சம் நல்லா அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்சிஎம் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு எல்லாத்துக்குமே, ஸ்கின்னுக்கு, தலைக்கு எல்லாமே. ஆனால் அது வந்து ஆர்சிஎம் தமிழ் அப்படின்னு எனக்கு இன்னொரு சேனல் கூட இருக்குது. உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில் தெரியணுன்னா நீங்கள் ஆர்சிஎம் தமிழ்னு போட்டு பார்த்தீங்கனாலே வரும். அதுலேயும் நான் வந்து இந்த ஆர்சிஎம் ப்ராடக்ட் பற்றிலாம் சொல்லியிருக்கேன்.
இந்த சேனலில் டைலரிங் என்னோட என்னோட இந்த மாதிரி என்னோட அனுபவத்தை உங்களோட சொல்கிறது, என் பையனோட சில ஆக்டிவிட்டிலாம் பண்ணுவான், அதெல்லாம் போடுறது, அதுக்காக இந்த சேனல் நான் வச்சுருக்கேன். ஓகே, இவ்வளோ நேரம் நான் பேசுகிறத பொறுமையாக கேட்ட உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் வாழ்க வளமுடன். நான் கண்டிப்பாக அம்பர்லாக்காக தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன். டைலரிங் பற்றி இனிமேல் நான் நிறைய வீடியோ போடுறேன். வீட்டில் நான் டைலரிங் கிளாஸ் எடுக்கிறேன். அதனால் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது எல்லாம் நான் வீடியோவாக எடுத்து கட்டாயமாக போடுறேன். இது துணி வந்து நம்ம 4ஆக மடித்து வச்சுருக்கோம். இது நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட காட்டின ட்ரெஸ்ஸு வந்து ஒரு பேப்பரை வந்து நம்ம வந்து 4ஆக மடித்து சென்டரில் கட் பண்ணால் சர்க்கிள் மாதிரி வரும். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த மாதிரி தான் கட் பண்ணணும். பட் அவ்வளோ பெரிய துணி வந்து இப்போது இந்த புடவையில் கிடைக்கல. நான் அந்த துணி வந்து பெரிய துணி வாங்கி நாங்கள் தைச்சோம். பட் கிடைக்கல அப்படின்றதுனால இந்த சாரியில் கட் பண்ணியிருக்கோம். இது சின்ன துணி அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு காட்டின அந்த பிக்சரில் தெரிஞ்ச மாதிரி இது அவ்வளோ பெருசு வராது. பட் இதுவும் அம்பர்லா கட்டு, இதுவும் பார்க்குறதுக்கு அம்பர்லா கட்டு மாதிரி தான் இருக்கும். பட்டு ரொம்ப ஹெவியாக இருக்காது. இது என்னென்னா, நம்ம லைனிங்க்கு வந்து 30 வச்சா போதும். மெயின் கிளாத்தில் தான் 32 வைக்கணும் ஹைட்டு. எப்பவுமே மெயின் கிளாத்தை விட லைனிங் கிளாத் வந்து ஒரு 2 இல்லை 3 கம்மி பண்ணி வச்சுக்கலாம். அதனால தான் நான் தையலுக்காக 1 விட்டிருக்கேன். 32 ப்ளஸ் தையலுக்கு 1 33. லைனிங் வந்து ஒரு 30 தான் வச்சுருப்பேன். நான் போட்டிருக்கிறது பட்டியாலா பேண்ட்டு தான். பட்டியாலா பேண்ட்டையும் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இதில் 42 மாதிரி காட்டுது. நம்ம வந்து 30 அந்த 33 ப்ளஸ்ஸு அந்த இது இடுப்பு சுற்றளவுக்காக வச்சுருப்போம் இல்லையா, ஒரு 7, அதையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து 42 அந்த மாதிரி வரும். முடி பாருங்கள், எனக்கு நல்லா வளர்ந்துருக்கு. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஒரு 3 இயர்ஸ் இருக்கும். அது நம்ம வந்து இடுப்பு சுற்றளவு நமக்கு வர அளவுக்கு நம்ம அந்த ஹைட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஆக்சுவலி இந்த கலருக்கு இந்த வெள்ளை கலர் வைக்கக்கூடாது. இருந்தாலும் நான் சும்மா என்னோடய டைலரிங் கிளாஸில் வர்றவங்களுக்கு நான் அவங்களுக்கு கட் பண்ணி காட்டுறதுக்காக, இந்த சாரீ வீட்டில் சும்மா தான் இருந்தது, சரி அதை எடுத்து கட் பண்ணி காட்டலாமே அப்படின்றதுனால எடுத்தேன். அதனால தான் ரேஷன் கிளாத்து தான் அது. ரேஷனில் கொடுத்த வேட்டியை தான் நான் வச்சுருக்கேன் இதில். அதுவும் வச்சா நல்லா தான் இருக்கும்.
பாருங்கள் அந்த அளவுக்கு வரல. பட் இதுவும் வந்து பார்க்குறதுக்கு வந்து அம்பர்லா மாதிரி தான் இருக்குது. இது வந்து நல்லா எனக்கு இவ்வளோ பெருசு வராது, கொஞ்சம் சுருக்கம் வைப்பேன். வச்சா இங்கே ஃப்ரில் வந்து கொஞ்சம் நல்லா நிறையவே வரும். ம்